வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் விசாரணைக்கு ஆஜர். எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் தீவிர விசாரணை. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விசாரணையை ஒத்திவைக்க கோரும் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 2 காவல் அதிகாரிகள் உட்பட பலருக்கு கத்தி குத்து. தாக்குதல் நடத்திய நபரை பிடித்து போலீஸ் விசாரணை. தேவகவுடா பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவை அசன் பாஜக எம்எல்ஏ தேவராஜ் கவுடாவிடம் மட்டுமே கொடுத்தேன். காங்கிரஸ் கட்சியினரிடம் பென் டிரைவை கொடுக்கவில்லை என்றும் பிரஜ்வாலின் முன்னாள் கார் ஓட்டுநர் கார்த்திக் வாக்குமூலம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம். விசாரணை முடியும் வரை இடைநீக்கம் செய்ய பரிந்துரைத்திருப்பதாக குமாரசாமி தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 3 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் காலை 11:30 மணி முதல் 3 மணி வரை மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். கடும் வெயிலால் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் டிஸ்பிளேயில் தெரியாத சிசிடிவி காட்சிகள். சிசிடிவி வயர் இணைப்பில் ஏற்பட்ட பழுதால் 2 மணி நேரம் காட்சி தெரியவில்லை என ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா விளக்கம். திருச்சியில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் கொலை. குடும்ப முன்விரோதத்தில் கொல்லப்பட்டதாக தகவல். புதுச்சேரியில் 16,000 ரூபாய்க்கு கடனாக பெற்ற செல்போனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டச் சொல்வதாக குற்றச்சாட்டு. பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். எச்சரிக்கை செய்கின்றோம். காவல்துறையின் பெயரை சொல்லி ஏமாத்துறா ஏமாத்துறா மிரட்டுறா மிரட்டுறா சட்டமன்ற உறுப்பினர். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் உட்பட 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. கோவை மக்களவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்றும் அறிவிப்பு. தன்னை பற்றிய போலி வீடியோவை காங்கிரஸ் பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகார். மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் பொருட்களை அடித்து உடைத்தவர் கைது. வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் நடவடிக்கை. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமியால் மக்களுக்கு பாதிப்பு என எடப்பாடி பழனிசாமி கவலை.
போதைப்பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா என்று கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பிய விவகாரம். இளையராஜாவை பற்றி இனி குறை கூறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என சகோதரர் கங்கை அமரன் எச்சரிக்கை. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். கோயிலுக்கு போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது, போய் சிரிக்க போகிறீங்க. ப்ரூஃப் படத்தின் விழாவில் இயக்குனர் மிஷ்கின் பேச்சால் சர்ச்சை. தேனி கொடுவிலார்பட்டியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திற்குள் நுழைய முயன்றவர் கைது. இருசக்கர வாகனத்தில் வந்து பாதுகாப்பு வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 6 பிரிவுகளில் வழக்கு. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் இந்த வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. மக்களவை தேர்தலின் கடைசி கட்ட தேர்தலுக்குள் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருப்பூரில் பழக்கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனை. ரசாயனம் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன பழங்கள் 2.5 டன் பறிமுதல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IPL கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றில் இங்கிலாந்து அணி வீரர்கள் விளையாட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க இருப்பதால் இது தொடர்பாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் பிளே ஆஃப் சுற்றில் இங்கிலாந்து வீரர்கள் விளையாட மாட்டார்கள்? நிச்சயமா பாலவேல், 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது ஜூன் 1ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் களை கட்ட காத்திருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் வீரர்களை தயார்படுத்துவதற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 15 பேர் கொண்ட அணியை அறிவிப்பதற்கும் நிறைய நாடுகள் வீரர்களை ஒருங்கிணைக்க முயற்சித்து வருகிறார்கள். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கிலாந்து அணி அந்த 15 பேர் கொண்ட அணியை அறிவித்திருக்கிறது. ஜோஸ் பட்லர் தலைமையிலான அந்த 15 பேர் கொண்ட அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்போடு கூடுதலாக ஒரு தகவலையும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருக்கிறது. என்னவென்றால், IPL கிரிக்கெட் போட்டியானது இந்தியாவில் களை கட்டி வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இங்கிலாந்து வீரர்கள் பல்வேறு அணிகளில் இடம் பிடித்து விளையாடி வருகிறார்கள். அவர்கள் லீக் சுற்றோடு IPL தொடரை முடித்துவிட்டு நேரடியாக நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிளே ஆஃப் சுற்று போட்டிகளில் இங்கிலாந்து வீரர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் வருகின்ற 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி என 3 நாட்களில் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் களை கட்ட காத்திருக்கிறது. அதற்கு பிறகு 26ஆம் தேதி IPL போட்டியின் இறுதி யுத்தம் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக இங்கிலாந்து வீரர்கள் யாரும் இந்த பிளே ஆஃப் சுற்று போட்டியில் இடம்பெற மாட்டார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஜோஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். மொயின் அலி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். சாம் கரன் பஞ்சாப் அணியின் முக்கியமான வீரராக திகழ்ந்து வருகிறார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றிக்கு காரணமான வில் ஜாக்ஸ் போன்ற, அது மட்டுமில்லாமல் ஜானி பேஸ்டோ, முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் இங்கிலாந்து அணியிலிருந்து IPL கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறார்கள். இவர்கள் யாரும் இல்லாத ஒரு IPL பிளே ஆஃப் சுற்று போட்டியை ரசிகர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.